அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே பிரபு என்கிற தம்பி நம்மிடம் ஒரு வினாவை எடுத்திருக்கிறார். ஐயா, மதுமேகம் அல்லது நீரழிவு என்கிற நோயால் பாதிக்கப்படுபவர்கள் எந்த விதமான பழங்களை உண்ணலாம் அல்லது உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதிலும் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் என்பதாக எல்லாம் சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் மிகவும் குழப்பத்தை தருகின்றன. எனவே இது எதை உண்பது, எதை உண்ணக்கூடாது என்பதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. இதில் உங்கள் கருத்து என்ன? தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். அதாவது எந்த வகையான பழங்களை உண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். பொதுவாக இன்றைய கால மருத்துவம் என்பது ஒரு பூதமாகவே நமது கண்களுக்கு தெரிகிறது. மருத்துவ பூதம் என்றே இதை பார்த்து ஐயுற வேண்டியிருக்கிறது. மருத்துவர்களிலே முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறார்கள். சம்பாதித்தால் போதும் என்று கருதக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறார்கள். சமுதாயத்தில் இந்த இரண்டு வகையான பிரிவினரும் கலந்தே இருக்கிறார்கள். மருத்துவர் திரு B.M. ஹெக்டே என்பவர் தன்னுடைய பல உரைகளிலே மருத்துவத்துறை என்னென்ன விதமாக மனிதர்களை பயமுறுத்துகிறது என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். இவரை பற்றிய ஒரு பதிவையும் நாம் செய்திருந்தோம். சரியான மருத்துவ புரிதல்களுக்காக இன்றைய நவீன மருத்துவத்தை சார்ந்திருந்த நேர்மையாளர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய உரைகளை பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதை நான் சொல்லுவதை காட்டிலும் மூத்த நவீன மருத்துவ அறிஞர்கள் சொல்லுவதை கேட்கும் போது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படும். இருந்த போதிலும் கூட தம்பி கேட்டதற்காக நான் அறிந்த வரையிலும் இதை பற்றி விளக்க முயற்சி செய்கிறேன். நாம் உண்ணக்கூடிய உணவு இரத்தத்திலே கலந்து 3 விதமாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் என்று சொல்லுகிறார்கள். இதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த 3 பெயர்களை பற்றி நாம் மருத்துவ குறிப்புகளை பார்க்கும் போது எல்லாவற்றிலுமே இருப்பது கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் போன்றவைகளுடைய சேர்க்கைகளாகவே பெரும்பாலும் காணப்படுகின்றன. நம்முடைய முன்னோர்கள் 6 சுவை கொண்ட உணவுகளை உண்ணும்படியாக நமக்கு பழக்கினார்கள். இந்த 6 சுவை கொண்ட உணவுகளும் 7 வகையான தாதுக்களை உடலிலே வளர்க்கும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நாம் கொழுப்பை பற்றி பார்த்தபோது 4 வகையான கொழுப்புகளை பற்றி பார்த்தோம். நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, மிகவும் கெட்ட கொழுப்பு, கேடுகட்ட கொழுப்பு. இதை ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் HDL, LDL, VLDL, ட்ரைகிளிசரைடு என்று இதை வகைப்படுத்துகிறார்கள். குருதி பகுப்பாய்வு செய்து பார்க்கும் போது எல்லோருடைய உடலிலுமே, சுகதேகியாக இருப்பவர் முதற்கொண்டு நோயாளி வரை அனைவருடைய உடலிலுமே இந்த கொழுப்பு வகைகள் இருக்கத்தான் செய்கின்றன. நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, மிக கெட்ட கொழுப்பு, இப்படி எல்லா வகையான கொழுப்புகளும் குருதியிலே இருக்கத்தான் செய்கின்றன. அவை இந்த அளவை தாண்டி இருக்கக்கூடாது என்று மருத்துவம் சொல்கிறது. இந்த 4 வகையான கொழுப்புகளை பற்றி பார்க்கும் போது இது கூடினால் இப்படிப்பட்ட தொல்லையை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொழுப்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் போது நாம் உண்ணக்கூடிய உணவு முதலாவதாக சர்க்கரையாக, அதாவது குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. அது கிளைகோஜன் என்கிற வகையிலே கல்லீரலுக்கு செல்லுகிறது. உடலுக்கு தேவையான
சுக்ரோஸ் அல்லது ஃப்ரக்டோஸ் அல்லது குளுக்கோஸ் அல்லது இவை கலந்த கலவை இதில் எது ஆகும் எது ஆகாது என்பதை கண்டறிந்து அதற்கு தேவையான கூடுதல் செரிமான நீரை கணையம் சுரந்து கொடுக்கிறது. இப்படி கொடுக்கப்பட்ட நீர் குருதியிலே ஓடும் போது செல்கள் இயங்குவதற்கு தேவையான எரிப்பு சக்தியாக எரிபொருளாக எடுத்துக் கொள்கிறது. இப்படி உடலிலே கலந்தவை போக மீதமாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் கல்லீரலிலே சென்று வேறு விதமான மாற்றத்திற்கு உள்ளாகி அவை கிளைகோஜன்கள் மற்றும் கொழுப்புகளாக மாற்றி அமைக்கப்படுகின்றன. உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஒரு நபர் உணவு உண்ணாமல் இருக்கும் போது, உடலுக்கு தேவையான ஆற்றல் இல்லாமல் இருக்கும் போது இந்த கொழுப்புகள் எல்லாம் கல்லீரலின் ஆற்றல் காரணமாக குளுக்கோஸாக, அதாவது சர்க்கரையாக, நல்ல சர்க்கரையாக மாற்றப்பட்டு உடல் இயக்கத்திற்கு கொடுக்கப்படுகின்றன. மனித உடலிலே அதிகமான கொழுப்பு தேவைப்படக்கூடிய உறுப்பு மூளையாக இருக்கிறது. அது இயங்குவதற்கு தேவையான ஆற்றல் கார்போஹைட்ரேட் என்கிற மாவுச்சத்தில் தான் இருக்கிறது என்றும் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பொதுவாக நவீன விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலும் நேற்று சொன்னதை இன்று மறுக்கிறார்கள், என்று சொல்வதை நாளை மறுப்பார்கள். ஒரு நிலைத்த தன்மை இல்லை. இதை பற்றி கேட்கும் போது இல்லை இல்லை, மருத்துவ ஆய்வுகள் மேம்படுத்தப்பட்டு வருகிற காரணத்தால் அவ்வப்போது இவை சீர் செய்யப்பட்டு வருகின்றன என்பதாக சொல்லி சமாளிக்கிறார்கள். ஆனால் நேர்மையான சில மருத்துவர்கள் பேசும்போது தவறான முறையிலே சிகிச்சை வழங்கப்படுகிறது, மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவர்களே சொல்லும் போது இதை பற்றி நாங்கள் பேசினால் எங்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். மருத்துவர் BM ஹெக்டே அவர்களும் இதை பற்றி தன்னுடைய உரைகளிலே சொல்லி இருக்கிறார். அவசியமில்லாமல் மக்களை பயமுறுத்துகிறார்கள். உடலுக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். தம்பி கேட்ட இந்த குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் என்பதை பற்றி இணையத்திலே நாம் பார்த்த போது நமக்கு கிடைத்த சில தகவல்களை இப்போது பார்க்கலாம். சுக்ரோஸ் என்பது டேபிள் சர்க்கரையின் அறிவியல் பெயர் என்று சொல்லுகிறார்கள். மேசை சீனி, நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய சீனி வகைகள், இனிப்பாக இருக்கக்கூடியவை. இவற்றை மோனோசாக்சரைட்டுகள் அல்லது டைசாக்சரைட்டுகள் என்பதாக எல்லாம் வகைப்படுத்துகிறார்களாம். இதிலே டைசாக்சரைட்டுகள் 2 இணைக்கப்பட்ட மோனோசாக்சரைட்டுகளால் ஆனவை என்றும், செரிமானத்தின் போது மீண்டும் மோனோசாக்சரைட்டுகளாக உடைக்கப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகின்றன. இதிலே சுக்ரோஸ் என்பது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு மற்றும் ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறு இவற்றின் செயற்கையாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதாவது குளுக்கோஸ் என்று சொன்னாலே அதிலே 2 வகைகள், அது குளுக்கோஸிலே ஒரு பகுதியும் சுக்ரோஸிலே ஒரு பகுதியும் ஃப்ரக்டோஸிலே ஒரு பகுதியும் இப்படி கலப்புகளாக இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவற்றை எல்லாம் வாசித்து பார்த்தால் நிச்சயமாக தலை கருத்து போகும். உண்ணக்கூடிய உணவு வகைகளிலே சர்க்கரை வள்ளி கிழங்கு, அதிலேயும் மாவுச்சத்து இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் இரத்த சர்க்கரையின் அளவை வேகமாக அதிகரிப்பதிலிருந்து காப்பாற்றுகின்றன என்று சொல்லுகிறார்கள். இதை கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது குருதியிலே இரத்த சர்க்கரை எவ்வளவு வேகத்திலே அதிகரிக்கிறது என்பதை குறிப்பதற்காக இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்பதை சொன்னார்கள். சுகதேகியின் உடலிலே 200 வரையிலும் சர்க்கரை இருந்தால் அது இயல்பு என்றும், 200 தாண்டிவிட்டால் அது அதிக சர்க்கரைக்கான அடையாளம் என்றும், அதாவது ப்ரீ டயாபெட்டிக் என்றும், 250 தாண்டிவிட்டால் டயாபெட்டிக் என்பதாகவும் வகைப்படுத்தினார்கள். இதிலே இருந்தும் அவர்களுக்கு திருப்தி கிடைக்கவில்லை. அது காரணமாக குருதியிலே மற்றொரு பகுத்தாய்வு முறையை கொண்டு வந்தார்கள். இதை HbA1c என்று குறித்தார்கள். இந்த HbA1c என்பது 3 மாதங்களுக்கு ஒரு முறை பார்க்க வேண்டும்.
இதன் அளவு என்பது 6க்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை தாண்டினால் அவர்கள் சர்க்கரை வியாதியஸ்தர்கள் என்று சொன்னார்கள். முதலிலே உணவுக்கு முன்னால் ஒரு குருதி பரிசோதனை, உணவு உண்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு குருதி பரிசோதனை செய்து பார்த்து இரத்த சர்க்கரையின் அளவை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை, இப்படி பார்க்கும் போது நோயாளிகள் சர்க்கரை பரிசோதனை செய்ய போகும்போது மாத்திரம் சரியான உணவை உட்கொள்ளுகிறார்கள். அதனால் தவறாக காட்டும். 3 மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய HbA1c என்கிற பரிசோதனை தான் துல்லியமான பதிலை கொடுக்கும் என்று சொன்னார்கள். எல்லோரும் இந்த HbA1c என்கிற பரிசோதனையை பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்போது இல்லை, இதை மாத்திரம் நம்ப முடியாது. HbA1c சரியாக இருந்தாலும் கூட அவருடைய கல்லீரல் இயக்க பரிசோதனை, சிறுநீரக இயக்க பரிசோதனை, கணை இயக்க பரிசோதனை ஆகியவற்றை செய்தாக வேண்டும் என்று இப்போது சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், பாங்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்றெல்லாம் பார்க்க சொல்லுகிறார்கள். அமிலோஸ் பரிசோதனை என்று சொல்லுகிறார்கள். இப்படி பரிசோதனை என்று இது நீண்டு கொண்டே போகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவிலே இருந்துதான் இத்தனையும் வருகிறது. ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், குளுக்கோஸ் என்பதெல்லாம். பழங்களை சாப்பிடாதே, அதிக இனிப்பான பழங்களை சாப்பிடும் போது அதிலே ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கும், அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிறார்கள். அதிலும் நிறைய பிரிவுகளை பற்றி சொல்லுகிறார்கள். சுக்ரோஸ் என்கிறார்கள், லாக்டோஸ் என்கிறார்கள், மாலிகூல்கள் என்று எதையெல்லாமும் சொல்லுகிறார்கள். இத்தனையும் வாசித்து பார்த்து அதன் மூலக்கூறுகளை சரிபார்த்து அப்படியே இருக்கும்படியாக மனித உடலுக்குள்ளே ஏதாவது ஒரு கணினியை பொருத்தி இது கூடாமல் குறையாமல் எப்போதும் பார்த்து கொள்ள முடியுமா என்றால் இல்லை. என் பாட்டி 93 வயதில் மரணமடைந்தார். அவர் மரணமடைவதற்கு 10 தினங்களுக்கு முன் வரையிலும் 2 குடங்களை கொண்டு தண்ணீர் சேந்தி வந்தார். அவர் உண்ட உணவு பழைய சாதம், சிறிய வெங்காயம், சிறிது ஊறுகாய், முதல் நாள் சமைத்த காய்கறி கூட்டு ஆகியவற்றின் சுட வைத்து வைத்தது. அதைத்தான் அவர் காலம் முழுவதும் சாப்பிட்டார். மிக ஆரோக்கியமாக இருந்தார். அவர் உடலில் எந்த நோயும் வந்ததில்லை. சாதாரணமாக உடல் நலம் சரியில்லை, காய்ச்சல், தலைவலி என்று கூட அவர் படுத்ததில்லை. எங்களுக்கெல்லாம் நோய் வரும். எங்களை எல்லாம் மடியிலே போட்டு நெற்றிக்கு மூலிகை பற்றிடுவது, யாழங்கள் வைத்துக் கொடுப்பது என்று அருகிலே இருந்து பார்த்து கொண்டார். முதிய வயதுதானே, எங்களுக்கு வந்திருந்த நோயின் ஆற்றல் அவரை பாதித்து அவருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டிருக்க வேண்டுமே, ஏற்படவே இல்லை. அவர் முழு ஆரோக்கியத்தோடு இருந்தார். இதை நம்மவர்கள் சொல்லும் போது அந்த காலத்து கட்ட நல்லா தாங்கும் யா என்பதாக சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்து பார்க்கும் போது நாம் உண்ணும் நீர் நஞ்சாகி போனது, சுவாசிக்கும் காற்று நஞ்சாகி போனது, உணவு நஞ்சாகி போனது, எண்ணங்கள் மனம் நஞ்சாகி போனது, பயம் அதிகமாக ஆகிவிட்டது. பயம், பதற்றம், படபடப்பு, கோபம், ஆற்றாமை, கெட்ட குணங்கள் அதிகரித்தல், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் மனிதனுக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இதன் காரணமாக மனிதன் திரும்ப திரும்ப பற்பல விதமான நோய்களுக்கு ஆளாகிறான். மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து இது சத்துணவு, இதை சாப்பிடு என்று என்றைக்கு சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு பிடித்தது மக்களுக்கு சனியன். இதுதான் சத்துணவு, இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவதிலேதான் சிக்கல் ஏற்படுகிறது. இதை சாப்பிடாதே, இதை சாப்பிடு, அதை சாப்பிடாதே என்று சொல்லுவதால் பிரச்சனைகள் வருகிறது. மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகள், விலங்குகள் மனிதர்களைப் போல இத்தனை வகையான நோய்களுக்கு ஆளாவதில்லை. மருத்துவர் BM ஹெக்டே சொல்லுவார், மனிதன் தவிர வேறு எந்த விலங்குகளுக்காவது மாரடைப்பு வந்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். விலங்குகள் அறிவிலே சிறந்தவை. பசிக்காமல் உணவு உண்ண மாட்டான், ஆசைக்காக எதையும் உண்பதில்லை. இயல்பாக இருக்கின்றன, இயல்பாக வாழுகின்றன. ஆனால் மனிதன் மாத்திரமே உடல் உழைப்பை குறைத்து சோம்பல் வயப்பட்டு கண்டதையும் தின்று வேலை கட்ட வேலையிலே உண்டு இப்படியாக தன் உடலை கெடுத்துக் கொள்கிறார்.
மிகவும் அதிகமாக வளவள என்று பேச வேண்டாம். இயல்பாக நாம் சொல்ல வருவது இதுதான். உங்கள் உணவிலே 6 சுவைகளின் தத்துவத்தை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த அறுசுவை உணவு மருத்துவம் என்பதை பற்றி பதிவுகளை கொடுத்திருக்கிறோம். கந்தசாமி முதலியார் என்பவர் எழுதிய உணவு மருத்துவம் என்ற நூலிலே இருந்து நல்ல விடயங்களை நாம் எடுத்துச் சொன்னோம். அந்த நூலை கிடைத்தவர்கள் வாங்கி படித்து பாருங்கள். நமது பதிவிலே இந்த உணவு மருத்துவத்தை பற்றியதான குறிப்புகளை கொடுத்திருக்கிறோம். உங்கள் கை நாடிகளிலே 6 சுவைகளையும் பார்ப்பதற்கான வழியையும் நாடி பரீட்சையையும் நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இதை பாருங்கள். துவர்ப்பு, உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம் என்கிற 6 வகையான நாடிகளை 2 கைகளிலும் பார்க்கலாம். வலதுகை வாத நாடி துவர்ப்பையும், வலதுகை பித்த நாடி உப்பையும், வலதுகை கவநாடி இனிப்பையும் குறிக்கிறது. இடதுகை வாத நாடி புளிப்பையும், இடதுகை பித்த நாடி கசப்பையும், இடதுகை கவநாடி என்பது காரத்தையும் குறிக்கிறது. இந்த 6 சுவைகளையும் அன்றாடம் உங்களுக்கு நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். எந்த சுவை கூடியிருக்கிறது, எந்த சுவை குறைந்திருக்கிறது என்று பாருங்கள். கூடியிருந்த சுவைக்கான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குறைந்திருந்த சுவைக்கான உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். இதை சரியாக கடைபிடித்து வந்தால் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்த தாதுக்கள் சீராக இயங்கும். சர்க்கரை, கொழுப்பு என்று எதை பற்றியும் ஆராய வேண்டிய அவசியம் இல்லாமல் இயல்பாக உங்கள் உடலை ஆற்றலாக வைத்துக் கொள்ளலாம். உண்ணும் உணவிலே நஞ்சு கலந்து விட்டது, என்ன செய்வது? முடிந்த வரையிலும் இந்த நஞ்சுகள் உடலிலே கலக்கும் போது உணவினால் ஏற்பட்ட நஞ்சின் குறைபாடுகள் காரணமாக உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவ்வப்போது மூலிகை மருத்துவங்களை செய்து கொள்ள வேண்டியதும் தவிர்க்க இயலாததாகிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிகம் உண்ணும் போது அச்சமில்லாமல் வாழலாம். பொதுவாக நாம் இறுதியாக சொல்லுவது இதுதான். மருத்துவ பூதம் உங்களை ஒவ்வொரு வினாடியும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பூதத்தை பார்த்து பயப்படாதீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு, உங்களுடைய உடலுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நம்புங்கள். இது சத்தானது, இது சத்தில்லாதது என்று எதையும் பிரித்து பார்க்க வேண்டாம். உங்கள் நாவிற்கு எது ஏற்புடையதாக இருக்கிறதோ அதை உட்கொள்ளுங்கள். எந்த உணவு உங்கள் உடலுக்கு ஏற்றதாக தோன்றுகிறதோ அதை உட்கொள்ளுங்கள். தேவையான போது தேவையான அளவு தண்ணீர் பருகுங்கள். நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை உறுதி செய்யுங்கள். தினசரியும் குறைந்தபட்ச உடல் உழைப்பு, நடைப்பயிற்சி ஆகியவற்றை உறுதிப்படுத்துங்கள். இயற்கையாக சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வகைப்படியாக எளிய மூலிகை மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவிலே சரி செய்ய பாருங்கள். உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியிலே தேவையான மருந்துகள் இருக்கின்றன. தமிழர் உணவு மருத்துவம் மிகவும் சிறப்பானது. நம்முடைய உணவை சரியாக புரிந்து உட்கொள்ளுங்கள். நோய்கள் அண்டாமல் நம்மை காத்துக் கொள்ளலாம். முடிந்த வரையிலும் மருத்துவம் செய்து கொள்வதை தவிர்க்க பாருங்கள். எல்லா மருத்துவங்களும் நல்லவைதான். ஆங்கில மருத்துவமா, ஹோமியோபதி மருத்துவமா, சித்த மருத்துவமா, ஆயுர்வேதமா, யுனானியா, இன்னும் பற்பல மருத்துவ முறைகளா, எல்லா மருத்துவ முறைகளும் நல்லவைதான். எல்லா மருத்துவ முறைகளிலும் நன்மை இருக்கவும் செய்கிறது. அதை பயன்படுத்துவதில் தான் பிரச்சனை வருகிறது. தேவைக்கேற்ப மருத்துவத்தை செய்து முடிந்த வரையிலும் உணவு பழக்கம், உடல் உழைப்பு, சீரான மனப்பக்குவம் இவற்றை கொண்டு உடலை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தம்பி நம்மிடத்திலே கேட்டிருந்தது, எந்த உணவிலே குளுக்கோஸ் அளவு கம்மியாக இருக்கிறது என்று ஒரு பட்டியல் கொடுங்கள் என்று கேட்டிருந்தார். அப்படி ஒரு பட்டியல் தயாரிப்பதிலே அடியேனுக்கு உடன்பாடு இல்லை. இன்றைய விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியதை நாளை மறுக்கவும் செய்கிறது. ஒரு உணவு எல்லோருக்கும் ஏற்கக்கூடியதாக இருக்காது. ஒருவருக்கு சொல்லப்பட்ட மருத்துவ குறிப்புகள் எல்லோருக்கும் பொருந்தி போகாது. அவரவர் உடலுக்கு ஏற்றபடியான மருத்துவம் மாறத்தான் செய்யும். மறுபடியும் இறுதியாக நாம் சொல்லுவது, உங்கள் உடலுக்கு தேவையான 6 சுவைகளை தெரிந்து கொடுங்கள். உங்களை வாழ்க்கையை உங்கள் உடல் சரியாக வழிநடத்தி செல்லும் என்பதை இறுதியாக சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.